கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். சங்கீதம் 95 1 3 4 5 6 என்ற இந்த திருவசனங்களின்படி, மகாராஜாவே, எங்களை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தாவே, உம்மை கனம் பண்ணி வாழ்த்தி தேவகுமாரன் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வணங்குகிறோம். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 17வது வசனம். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். 22:17 ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். ஆவலாய், மிகுந்த ஆவலாய் மணவாளனை வாரும் என்று அழைக்கிறார்கள். 22:20 அழைப்புக்கு பதிலை பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 20வது வசனத்தில் பதில் வருகிறது. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தர் பதிலளிக்கிற தேவன், அதுவே அவருடைய ஆசை. அழைப்புக்கு பதில், அதுவே அவருடைய ஆசை. நம்முடைய கூப்பிடுதலை கவனிக்கிற கர்த்தர், நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற கர்த்தர், நம்முடைய எந்த சூழ்நிலையையும் அறிந்திருக்கிற கர்த்தர். நம்முடைய ஆபத்து வேளையிலே மட்டுமல்ல, சில சமயம் நம்ம நினைக்கிறோம் நம்ம ஆபத்து வேளையில் கூப்பிட்டுருவோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50 நாம் அடிக்கடி மனப்பாடம் செய்து நம்மிலே நமக்கு நாமே உச்சரித்து கொள்கிற வசனம். ஆனால் நம்முடைய கர்த்தர் எந்த சூழ்நிலையும் அறிந்து, நம்முடைய ஆபத்து வேலையில் மட்டுமல்ல எல்லா வேலையிலும் செவி கொடுக்கிற நம்முடைய கர்த்தர், நமக்கு செவி சாய்க்கிற தேவன். இங்கே ஆவியானவருடன் இணைந்து மணவாட்டியாகிய சபை கூப்பிடும்போது மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். அருமையான பதில், அழைப்புக்கு பதில். திருச்சபையினுடைய ஆசை என்ன? இந்த செய்திக்கு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். அடங்காத ஆசை. சபை கூப்பிடுகிறது, மணவாட்டி அழைக்கிறாள், ஆவியானவர் சேர்ந்து கொள்கிறார், ஆவியானவருடன் திருச்சபை சேர்ந்து கொள்கிறது. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். திருச்சபையினுடைய அடங்காத ஆசை எது? பிரியமானவர்களே, பதில் வருகிறது. மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். அதை அங்கீகரிக்கும்படியாக ஆமேன் என்ற வார்த்தையையும் அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே எழுதுகிறார். கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஆக அவருடைய வருகைதான் ஆவியானவரின் ஆவல், அவருடைய வருகைதான் சபையின் அடங்காத ஆவல். அன்கண்ட்ரோல்டு டிசைர். அடக்க முடியாது இந்த ஆசையை. மணவாட்டி தன்னுடைய மணவாளனுடைய வருகைக்காக காத்திருக்கிறது. வேறு ஒரு வார்த்தையை கூட நாம் உச்சரிக்கலாம், அன்குவென்ச்டு டிசையர். இந்த ஆசையை அவித்து போட முடியாது. ஒரு அக்கினியைப் போல ஒரு ஆசை. வாரும் வாரும். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். அருமையானவர்களே, கிருபையின் கால விசுவாசிகளாகிய நமக்கு பாடம் என்ன? நாம் நம்முடைய மணவாளன் வருகைக்காக காத்திருப்போம், ஆவலாய் காத்திருப்போம். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவிமடுக்கும் நம்முடைய தேவாதி தேவனை இன்னும் பிரஸ்தாபப்படுத்தி அவரை மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய விசுவாச வாழ்க்கை
திருச்சபையினுடைய வாழ்க்கை தேவகுமாரன் சாயலுக்கு ஒப்பாக மறுரூபப்பட நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய மணவாளன் வருகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே, ஒரு கதை இல்லை, சாக்குப்போக்கு அல்ல, மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். என்ன ஆவலான பதில், அடங்காத ஆசைக்குரிய பதில். நம்முடைய வாழ்க்கையில் அந்த பதிலை எப்பொழுதும் நம்முடைய மனதில் வைப்போம். நம்முடைய கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். நம்முடைய ஆசை என்ன? நம்முடைய அடங்காத ஆசை என்ன? நம்முடைய அவிக்க முடியாத ஆசை என்ன? அவருடைய வருகையே நம்முடைய ஆவலாக இருக்கட்டும். ஒரு பக்தன் விதமாய் பாடுகிறான், சீக்கிரம் உமது வருகையே, அதுவேதான் எனது ஆசையே. ஜெபிப்போம், நிறைவு செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, மகத்துவம் உள்ளவரே, மாறாதவரே, எங்களை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தாவே, பணிந்து குனிந்து உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், முத்தம் செய்கிறோம். ஆவியும் மணவாட்டியும் வா என்று சொல்லும்போது சீக்கிரமாய் வருகிறேன் என்ற பதிலளிக்கிற மணவாளனுக்காக நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, என்னுடைய ஆசையும் எங்களுடைய ஆசையும் திருச்சபையினுடைய ஆசையும் நீர்தான். நீர் வாரும் என்ற நிலையிலே நாங்கள் ஜீவிக்க, எப்பொழுது நீர் வந்தாலும் நாங்கள் உம்மை சந்திக்க தேவரீர் எங்களை ஆயத்தப்படுத்தும். உம்முடைய குமாரன் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக எங்களை நீர் மறுரூபப்படுத்தும். இந்த ஊழியம் விசுவாச பிள்ளைகளை, ஊழியர்களை, மூப்பர்களை, திருச்சபையை மறுரூபப்படுத்தும் ஊழியமாக அமையட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வணக்கத்தோடு தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you. God bless you all. Have a good day.